ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுத்திடாத வரத்தையும் வாய்ப்பையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவில் என் அன்பு பிள்ளை உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் வந்துள்ளேன். இந்த பஞ்சமி நாளில் நான் உனக்கு தரும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மிகவும் மகிழ்வோடு என்னை நோக்கி ஓடிவா என் செல்லமே. இத்தனை நாட்களாய் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் சுமந்த மனமானது இப்போது மிகவும் பாரமாகவும் வெற்றிடமாகவும் சோகங்களாகவும் கொந்தளித்து போய் எதிலுமே மனம் லயிக்காமல் எல்லாவற்றையும் வெறுத்து போய் சலிப்போடு நீ வாழ்ந்து வருகிறாய்தானே. உன்னுடைய கவலைகள் தானே கண்ணீராய் நிரம்பி வழிகிறது. கலங்காதே. உன் கவலைகளையெல்லாம் கனப்பொழுதில் காற்றில் கரையச் செய்வதற்காக தான் இப்பொழுது இந்த இரவு பொழுது நேரத்தில் உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி நீ என்னை நினைத்து வழிபட ஆரம்பித்த பிறகு உன் வாழ்வில் துன்பங்கள் வந்து தங்குவதற்கு நான் அனுமதித்து விடுவேனா என்ன? இதோ உன் வாழ்க்கையை வழிமாற்றி செய்யப் போகிறேன். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாக மட்டுமே இருக்கும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தானே ஓடி வந்துள்ளேன். உன் வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றாமல் இருப்பதால் நான் உன்னையே மறந்துவிட்டேன் என நினைத்து விட்டாயா? அப்படி எதுவும் நினைக்காதே என் செல்லமே. கவலைப்படாமல் இரு. நீ என்னிடம் பலமுறை எந்த விஷயத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றச் சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என அவசியமே இல்லை. நீ ஒரு முறை கூறினால் கூட நான் உடனே அதை உனக்கான நேரங்காலம் வரும்போது சரியாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். உன் மனதில் அமைதி தவழுவதற்கும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுக்கத்தானே வந்துள்ளேன். உன் நெஞ்சத்தில் நீங்காத ஒளியாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு என்றுமே அகலாத உறவாய் நான் இருக்கத்தான் போகிறேன். என்னோடு என்றும் என்றென்றும் இருக்கக்கூடிய நீ உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உனக்கான விஷயங்களை பெறப்போகிறாய். என்னையே நம்பி என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னை ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூட நான் ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதையும் அப்படியே என் பொறுப்பில் ஒப்படைத்துவிடு. இனிமேல் உனக்கான விஷயங்களை நல்லதாகவும் வெற்றிகரமானதாகவும் நான் நடத்தி கொடுப்பேன். உன் மனம் உடையும் போதெல்லாம் என்னை தானே தவறாமல் நினைக்கிறாய். அம்மா தாயே, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டிவிட மாட்டாயா? எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட மாட்டாயா? என்னுடைய வேலை விஷயத்தில் வெற்றியை கொடுத்து விட மாட்டாயா? நான் எதிர்பார்த்தபடி என் துணையை என்னுடன் சேர்த்து வைத்து விட மாட்டாயா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை நடத்தி கொடுத்து விட மாட்டாயா? நான் எதிர்பார்த்தபடி எனக்கு தேவையான பணவரவு உண்டாக வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும், எனக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும், என் பிள்ளையின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும், நல்ல வெற்றி கிடைக்க வேண்டும் என என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னிடம் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை வைத்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் கல்லாக இல்லை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அம்மாவாக தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் கண்முன்னால் தோன்றி தரிசனம் தரக்கூடிய அளவிற்கு கூடிய விரைவில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு உன் கண்ணெதிரே நான் வரத்தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத சூழ்நிலை உருவாகும் போது, நீ எதிர்பார்ப்பதை செய்யாமல் மனிதர்கள் தங்கள் வாசற்கதவுகளை அடைக்கும்போது, நீயே எதிர்பார்க்காத வாசல்களையும் நல்ல வாய்ப்புகளையும் இந்த வராகியம்மா நான் உனக்காக உருவாக்கி தருவேன். எல்லாமே உன்னை சுற்றி இருப்பது போல இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போலவும் எதையோ இழந்தது போலவும் தானே இருக்கிறாய். எப்போதும் மனதிற்குள் ஒரு பக்கம் பயமும் ஒரு பக்கம் நம்பிக்கையும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. ஏதோ ஒரு விஷயம் உன் மனதை தளர வைக்கிறது. ஆனால் நீ கவலைப்படும்படி எதுவுமே உன்னை விட்டு விலகி போகாது. உனக்கு இப்போது கிடைக்காதது போல ஒரு சில தோற்றம் இருந்தாலும் கூடிய விரைவில் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். உனக்கான விஷயம் எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்லமே. தனிமையில் நீ என்னோடு பேசியதெல்லாம் இப்போது உன் கண்ணெதிரே நிகழத்தான் போகிறது. யாருக்கும் தெரியாமல் உன் மனதளவில் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கூட உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். பல விஷயங்களை வெளியே யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருப்பதையும், உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும், உன் முகத்தில் இருக்கக்கூடிய கோப ரேகைகளையும் கவலை ரேகைகளையும் வருத்தம் நிறைந்த ரேகைகளையும் கூட நான் மாற்றி அமைப்பேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் விருப்பம் போல நிகழும் என நான் சொன்ன பிறகும் ஏன் கவலை கொள்கிறாய்? இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து இப்போது அளவுக்கு அதிகமாக அளப்பரிய மகிழ்ச்சியை பெறப்போகிறாய்.
நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது இப்போது உன்னிடமே வந்து சேர்வதற்கான காலம் வந்துவிட்டது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. இந்த உலகில் யார் உன்னை தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் சரி, உனது துணிவையும் நம்பிக்கையையும் நீ ஒருபோதும் இழக்காமல் நடந்து கொள். இது நீ எழுந்து நிற்பதற்கான நேரம் என் செல்லமே. இனிமேலும் நீ நேரங்காலத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கானதை உன் ஆசைப்படி நடத்தி கொடுக்க நானே களமிறங்கி விட்டேன் அல்லவா? சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறதே, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதே என சோர்ந்து போகாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருப்பதால் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உனக்கு தேவையான உதவியை நான் செய்வேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் நான் தான் என்பதை புரிந்துகொள். நீ இனிமேல் எதை செய்ய தொடங்கினாலும் அதை செய்வதற்கு முன்பாக இது எப்படி முடியும், எதுவாக முடியும், இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என அதன் விளைவுகளை பற்றி யோசித்துவிட்டு வேலையை செய்யத் தொடங்கு. அப்போதுதானே கவலைகள் உன்னை விட்டு ஒழியும். நீ பதட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. ஏனெனில் பதட்டமோ கோபமோ கவலையோ குழப்பமோ இருக்கும்போது நீ எந்த விஷயத்தை பற்றி என்ன முடிவை எடுத்தாலும் அது தவறாகத்தானே இருக்கும். நீ நிம்மதியாக வாழப்பார். உனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் உன்னிடம் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே என் தங்கமே. அவர்களுக்கு தெரியாது, உன்னை தூக்கிவிட உன் அருகிலேயே உன் வராகி அம்மா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று. கூடிய விரைவில் உன்னை தள்ளிவிட்ட அவர்களே கீழே தாழ்ந்து வீழ்ந்து போவார்கள். அவர்களால் தள்ளிவிடப்பட்ட நீ எழுந்து உயர்ந்த மரமாக நிற்கப் போகிறாய். உனக்கான எல்லா செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் நான் வரவழைக்கப் போகிறேன். இறைவன் வேண்டியதை தருபவன் மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் நீரிடம் கேட்பாததையும் கூட தருவேன் என்பதை உனக்கே உணர்த்துவதற்கான நேரம்தான் இது. உன் வாழ்க்கையில் எப்போதும் புன்னகையும் உற்சாகமும் இருக்கும்படி நீ நடந்து கொண்டால் அதன் மூலமாக பல அற்புதங்கள் நிகழும் என் தங்கமே. புரியாத பல விஷயங்களை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷங்களை உன் வாழ்வில் நான் வரவழைக்கப் போகிறேன். தூய்மையான இதயம் உனக்குள் இருக்கும் வரை நீ ஒருபோதும் வருத்தப்படும்படி எதையும் தவறாக நடக்க விடமாட்டேன். உதவி என்ற பெயரில் ஒருபோதும் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படி நீ நடந்து கொள்ளாதே. யார் உதவி தேவைப்படுகிறது என கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் உதவி செய்தால் போதும். ஆனால் எக்காரணம் கொண்டும் யாரையும் தேடிப்போய் அறிவுரை சொல்ல வேண்டாம் என் செல்லமே. நல்லது கெட்டது என்பது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நல்லதைத்தான் எல்லாருக்கும் செய்ய வேண்டும். கெட்டதை பற்றி நீ சிந்திக்க கூட கூடாது. உன் வாழ்வில் விலை மதிப்பு மிகுந்த அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை வாய்ப்பாய் கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். இனிமேல் நீ நினைத்ததுதான் உன் வாழ்வில் நடக்கும். இப்போது பல தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையை சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். நீ எதையெல்லாம் உனக்குள் அடக்கி வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் அத்தனை கனவுகளையும் நனவாய் நான் மாற்றி காட்டுவேன்.